வணக்கம் மக்களே. எடப்பாடிக்கு எதிராக ஒன்று சேரும் சக்திகள். ஓபிஎஸ்ஸுடன் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தை. அரசியலில் வந்த பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில முக்கிய கட்சிகள் விரைவில் இணைய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026இல் அதிமுகவின் தனி ஆட்சியே அமையும் என தொடர்ந்து கூறி வரும் இந்த நிலையில் அதற்கு மாறாக கூட்டணி ஆட்சி குறித்த விவாதத்தை அன்புமணி அவர்கள் முன்னெடுத்துள்ளார். கூட்டணி ஆட்சி என்பது காலத்தின் கட்டாயம் என குறிப்பிட்ட அவர் இது குறித்து இறுதி முடிவுகள் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரே எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். டிடிவி தினகரன் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி குறித்து பேசி வரும் நிலையில் தற்போது அன்புமணியும் அதே கருத்தை வலியுறுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளதனை சொல்லலாம். அதிமுக மற்றும் முன்னாள் கூட்டணி கட்சிகளிடையே ஆட்சி அதிகார பகிர்வு தொடர்பாக நிலவும் இத்தகைய மாறுபட்ட கருத்துக்கள் வரும் தேர்தலில் புது விவாதங்களை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்கு ஓபிஎஸ் வருவது குறித்து பேசுகையில் 3 முறை அதிமுக முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் எப்படி திமுகவுக்கு போவார் என்றும் திமுக எப்படி எங்களுக்கு சரிவரும் என்றும் அதிமுகவால் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர்கள்தான் நாங்கள். தாவேகா கூட்டணிக்கு நான் வருவேன் என செங்கோட்டையன் நம்பினார்கள். அதை மறுக்கவில்லை. நான் மறுக்க முடியாமல் தயக்கத்தில் இருந்தேன். பார்ப்போம் என கூறினேன். நான் அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என செங்கோட்டையன் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிற கட்சிகளும் வரவிருக்கின்றனர் எனவும் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மெகா ட்விஸ்டாக இருக்கும்னே தெரியுது. வாக்கு வித்தியாசங்கள்லாம் வெறும் 3 அல்லது 5% வரை மட்டுமே இருக்கிறதுனால எந்த கட்சி ஆட்சி அமைக்குங்கிறத துல்லியமாக கணிக்க முடியலன்னே சொல்லலாம். இதை பற்றி தான் கருத்து கணிப்பு நிறுவனங்களே திணறி போயிருக்குது. இந்த நிலைமையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வரும் பட்ஜெட் மற்றும் பொங்கல் பரிசுகள் மூலம் மக்களோட மனதை வெல்ல திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில் அதிமுக மற்றும் தாவேகா 2 கட்சிகளுமே களப்பணிகளை தீவிரப்படுத்தியதுனால தமிழக அரசியலில் வரும் மாதங்களில் இனி பரபரப்பாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.